श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् நாலாவது அத்தியாயத்தில் மூணாவது பிராமணம் ஸ்வயஞ்சோதி பிராமணத்தில் கடந்த சத்சங்கத்தில் நம்ம 21வது மந்திரத்தினை பார்த்துட்ருக்கிறோம். அந்த 21வது மந்திரம் ஒரு வாட்டி நான் படிக்கிறேன். தத்வா அஸ்யைதத் அதிச்சந்தா அபஹத பாப்மா அபயகம் ரூபம் தத்யதா பிரியயா ஸ்திரியா சம்பரிஷ்வக்தஹ ந பாஹ்யம் கிஞ்சன வேத ந ஆந்தரமேவம் ஏவாயம் புருஷः பிராக்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தः ந பாஹ்யம் கிஞ்சன வேத நாந்தரம் தத்வா அஸ்யைதத் அப்யக்காமம் ஆத்மகாமः அகாமஹம் ரூபகம் சோகாந்தரம். இந்த 21வது மந்திரத்திலிருந்து 33வது மந்திரம் வரைக்கும் உபனிஷத்து நம்முடைய தூக்கத்தின்னு உதாரணமாக எடுத்துட்டு அந்த தூக்கத்தில் என்ன நிலை இருக்கின்றனதோ அதுபோல் மோட்சம் என்பது அப்படி, ஜீவன் முக்தி என்பது அப்படி, ஞானியோட நிலை அப்படி அப்படின்னு சொல்லி 13 மந்திரங்கள் ரொம்ப ரத்னம் போல இருக்கிற மந்திரங்கள். ஸோ அதனால் எந்த உபனிஷத்துலேயும் விவரிக்காத அளவுக்கு சுஷுப்தினி பற்றியும் அதுலேயும் வித்தியாசமான ரீதியில் நமக்கு இங்கே உபனிஷத்து விளக்கம் கொடுக்க போகிறது. 20வது மந்திரத்தில் வித்யா காரியம் அவித்யா காரியம் அనే விஷயம் சொல்லப்பட்டது. அவித்யா காரியத்தினால துவைத்தம் சம்சாரம் உருவாகும். அதனால சோக மோக பய எல்லாம் உருவாகும். ஆனால் வித்யா காரணத்தினால வித்யாவுடைய காரியம் சர்வாத்ம பாவத்தின் உருவாக்கும், அத்வைத பாவத்தினை உருவாக்கும், மோட்சத்தினை கொடுக்கும், அபய பிராப்தி ஏற்படும். இந்த விஷயம் அந்த மந்திரத்தில் இருக்கு. அதனால அதுக்கு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கடந்த சத்சங்கத்தில் நான் கொடுத்திருக்கேன் 21வது மந்திரத்துக்கு. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் தூக்கத்தினை மோட்சத்துக்கு சமமாக, ஜீவன் முக்தி சமமாக, ஏன்னா இதுக்கு மிஞ்சி ஒரு சுலபமான நமக்கு நெருங்கி இருக்கிற எல்லாருக்கும் தெரிகிற போல் இருக்கிற இன்னொரு திருஷ்டாந்தம் అనేది இல்லை.
அதனால சங்கரர் அவருடைய பாஷ்யத்திலோ பல இடத்துல ஜீவன்முக்தி பற்றி, ஞானினி பற்றி, பிரம்ம ஞானம் பற்றி, மோட்சம் అని சொல்லும் போதெல்லாம் இந்த மந்திரங்கள் கோட் பண்ணுவார் அங்கங்கே. இதில் அப்படிப்பட்ட முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. சரி, என்ன ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தா தூக்கத்திலோ அவித்யை இல்லை. இதெல்லாம் கடந்த சத்சங்கத்தில் சொன்ன விஷயந்தான் ஞாபகப்படுத்துகிறோம். தூக்கத்திலோ அவித்யை இல்லை. அங்கே அவித்யை இல்லாதனால அவித்யுடைய காரியமும் அங்கில்லை. சரி, அப்புறம் எது மோட்சம் வித்யா ஞானத்தினால ஏற்படுற ஒரு அறிவிலோ ஜீவன் முக்தி மோட்சம்னு எது சொல்கிறோமோ அங்கேயும் அவித்யா இல்லை, இங்கேயும் அவித்யா காரியம் இல்லை. ஆனால் தூக்கத்தில் அவித்யை இல்லை, அதனால் அதோடைய எஃபெக்டும் இல்லை, அதனால் சுகமாக இருக்கிறோம், ஆனந்தமாக. ஆனால் தற்காலம் அது இல்லையா? தற்காலத்துக்கு தானே. மனிதர்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை விவகாரம் செய்யும்போது நினைவுல தான். நல்லா தூங்கினவன் யாரும் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறதே இல்லை. இன்னும் தூக்கம் வரலன்னு தான் பிரச்சனையாக இருக்கேன். அப்போது அங்கே ஜீவ ஜெகதீஸ்வர பேதம் எல்லாம் காணாமல் போயிடுது. ஸோ ஆனால் நினைவுல இந்த சாஸ்திரம் கேட்டு வர அறிவுனால் ஏற்படுற இந்த வித்தியனால் ஏற்படுற மோட்சம் பர்மனெண்ட். எவ்வளவு தூரத்துக்கு பர்மனெண்ட்டுன்னா அடுத்து இன்னொரு சரீரமே வராது, உனக்கு இன்னொரு சரீரமே வராது. ஏன்னா அவித்யா, காம, கர்ம, அப்புறம் ஜென்ம, இது இப்படி தான் ஒன்றுக்கு ஒன்று அப்புறம் சைக்கிளாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அவித்யை பிரேக் பண்ணதுனால ஜென்ம கிடையாது, காமம் கிடையாது, காரியம் கிடையாது, கர்ம கிடையாது. சரி, கடைசியாக நான் அப்போ அன்றைக்கி சொல்லும் போதோ ஸோ இந்த சுஷுப்தி நிலையில் இங்கேயும் இருக்கிறது எல்லாமே அப்படி கம்பேர் பண்ணி அப்படியே கிடுகிடுன்னு சொன்னால் ரெண்டுமே காலத்துக்கு அதீதமாக இருக்கு. அங்கேயும் காலம் தெரியல. இங்கே ஞானி காலங்களே கவனிக்கிறதில்ல, கண்டிக்கிறதில்லை. அப்புறம் தேசமும் ஞானி ஆத்மானு தெரிஞ்சுக்கினதுனால எனக்கு தேச நிபந்தனமும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறான். அங்கேயும் இல்லை. அப்புறம் ஏதாவது பேதம் இருக்கான்னா அங்கே தூக்கத்தில் சகஜமாகவே யாரும் பேதம் பார்க்கறதில்ல. ஆனால் அஜ்ஞானத்தில் இருந்தால் கூட அங்கே அஜ்ஞான காரியம் இல்லாதனால பேதம் இல்லை. ஸோ அஜ்ஞான காரணம் உடைய காரியம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இதுவுமே ஜீவன் முக்தியிலும் இல்லை. அப்போது அந்த தூக்கத்திலோ அவித்யை இல்லை, அதனால் அதோட காரியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நானே முடிச்சிருக்கும்போது இதெல்லாம் சத்தியம்னு எடுத்துக்கணும். ஒரு காமனாக ஒரு கொஷின் வரணும் இல்லையா? அதேபோல் ராகத்வேஷங்களும் அங்கே இல்லை. ஞானி ஜீவன் முக்தரோட பிரம்மன்னு தெரிஞ்சு ராகத்வேஷங்கள் எதுவுமே அவன் காட்ட மாட்டான். அங்கேயும் பயம் இல்லை, இங்கேயும் பய ரஹித ஸ்திதி. அங்கேயும் ஆனந்தம் இருக்க, ஜீவன் முக்தியும் எப்போ ஆனந்தமாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய அதுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால இது உதாரணமாக எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்போ மந்திரங்களுடைய பதங்களுடைய அர்த்தம் பார்க்கணும். இதில் முக்கியமான பதங்கள் இருக்குது. ஒன்று சந்தாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, முதல் வரியில் இருக்கும். ஓகே, அப்படி என்ன அர்த்தம்? காமஹா, சந்தஹன்னா காமஹா. ஓகே, அது எல்லாத்துக்கும் சங்கரர் விளக்கம் எழுதுறாரு. இப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் அது சந்தன்ட்டு சந்தஸ், காயத்ரி சந்தஸ் இதுதானே சொல்லுவோம் பொதுவாக. இது எப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுப்பார். பட் இங்கே புரிஞ்சுக்கணும், வேதம் உபயோகப்படுத்துறது சந்தாம் அన్న காமம். அதுக்கப்புறம் அதிச்சந்தாம் ரூபம் அப்படின்னு
கடைசி வார்த்தை எடுத்துக்கிட்ட இந்த முதல்ல இருக்கிற அந்த ரெண்டாவது வார்த்தை எடுத்துக்கிட்ட அதிச்சந்தாம் ரூபம்னா காமனைகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலை. காமனைகளை எதுவுமே இல்லாத ஒரு நிலை. ரூபம்னு சொன்னதுனால அது ஒரு ஏதோ ஃபார்மில் இருக்குமான்னு நினச்சக்கூடாது. அவஸ்தை, ஒரு நிலை. அடுத்த பதம் பாப்மா அనే பதம் இருக்கு. அப்படின்னா தர்ம அதர்ம, தர்ம அதர்மௌ பாப்மா. அப்போது சொல்லி அபகத பாப்மா அப்படின்னு உபயோகப்படுத்துறது. நான் பாப்மாக்கு அர்த்தம் கொடுத்தா அபகத பாப்மா అనేది வார்த்தைங்க. தர்மா தர்ம வர்ஜிதம். ஓகே, அபகதன்னா உட்டி, அங்கே எதுவுமே இல்லை, தர்மம் கிடையாது, அதர்மம் கிடையாது. பிருகதாரண்யகோபனிஷத்திலேயே இந்த அத்தியாயத்திலேயே 3வது பிராமணத்திலேயே 8வது மந்திரத்தில் இது பார்த்தோம். பாப்மபிஹி சம்ஸ்ருஜ்யதே, பாப்மன பாப்மன விஜஹாதி, பாப்மானம் விஜஹாதி. இவனு பாப்பம் எல்லாம் விட்டு கொடுத்தாச்சு, இவனுக்கு பாப்பம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தோம். பாப்பம் இல்லைன்னு அர்த்தம் தர்மாதர்மம் இல்லைன்னு. பாப்பம் இல்லைன்னு புண்ணியம் கூட கிளைம் பண்ணல, இவனுக்கு ஒட்டலைன்னு. அடுத்த பதம் அபயம். அவித்தையுடைய காரியம்ல ஒன்று பயம். இப்போதானே பேசியிருக்கோம். பயம் இருக்கிறதுனா அங்கே அவித்தியை இருக்குன்னு அர்த்தம். அவித்தியோடைய குழந்தைகள் காமம், குரோதம், பயம், சோகம், மோகம், அது எல்லாமே. ஆனால் இங்கே அபயம்னு சொல்கிறதுனால இந்த இந்த பதம் கூட நம்ம 20வது மந்திரத்தில் பார்த்தோம். அவித்யா பயம் மன்யந்தே. கிளியராக அங்கே சென்டென்ஸு அவித்யனால பயம். அங்கே உதாரணம் பார்த்தங்கள, தூக்கத்தில் அவனை யானை துரத்து வந்த மாதிரி, குழியில் விழுந்த மாதிரி, அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். நினைவில் கூட அப்படி தானே பயப்படுறோம். இங்கே அபயம்னு அர்த்தம் எகைன அவித்யா வர்ஜிதம். அவித்யை போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும், அப்படி எடுத்துக்கணும். இப்போ மேலே சொன்ன இந்த 3 பலங்கள், ஓகே, என்ன 3மே வித்யாவுடைய பலங்கள். அவித்யனால் அதெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் விட்டியாச்சு அவனை. அப்படின்னா வித்யனால, பிரம்ம ஜானத்தினால இவனுக்கு என்ன பலன் ஏற்பட்டுச்சு? இப்போது சர்வாத்ம பாவம், அதிச்சந்தாம், அபகத பாப்மா, அபய ரூபம். அதுதான் கன்க்ளூஷன். ஒரு பதத்துக்கு அர்த்தம் சொன்னா இல்லையா, புரிஞ்சது. அப்படி என்ன சொல்லலாம்? அதாவது சர்வசம்சார தர்ம வர்ஜிதம். சர்வசம்சார தர்மம்னா இங்கே தர்ம அதர்மம் இல்லை. சம்சாரத்துக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ, அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் விட்டு கொடுத்தாச்சு. அதுதானே சொல்கிறோம். தூங்குறவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது சின்னதாக பெருசாக என்ன ப்ராப்ளமாக ஆகட்டும், அவன் உடம்பு ப்ராப்ளம் ஆகட்டும், அவனுடைய நெருங்கி இருக்கிறவங்கள ப்ராப்ளம், பிஸ்னஸ் ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம், எதெல்லாம் ப்ராப்ளமாக நினச்சிக்கிறானோ எதுவுமே இல்லை அங்கே. இந்த விஷயத்தின் இப்போது ஏன் அப்படி அங்கே எதுவுமே இல்லாமல் அப்படி ஆகிறது அப்படின்னு கேள்வி கேட்டால், உபனிஷத்து ஒரு உதாரணம் கொடுக்கறது மந்திரத்தில் தான் இருக்கு. அதோட சாராம்சம் என்னென்னா, ஒரு பதி, அங்கே பதி பத்னி பதம் கூட உபயோகப்படுத்தலை, ஜஸ்ட் பிரியயா ஸ்திரியாம் అని உபயோகப்படுத்தப்பட்டது. ரொம்ப அன்பான அவருடைய மனைவியான பத்னி சில நாட்களுக்கு அம்மா வீட்டுக்கு எங்கே போயிட்டான். 4 மாதமோ 5 மாதமோ அப்படி இல்லை, ரொம்ப நாள் கழிச்சிட்டு திரும்பி வந்தா. ஓகே,
எப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆனந்தமாக சொல்லப்படுறது இங்கே. பரிஷ்வங்கன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, எம்ப்ரேசிங். அந்த சமயத்தில் அவனுக்கு அந்த ஒன்றானது சேர்ந்ததுனால சந்தோஷம் ஆனதுனால அவனுக்கு வெளியும் தெரியல, உள்ளேயும் எதுவுமே தெரியல. ஓகே, இது எல்லாம் பிரியையா உபனிஷத்துக்கு தெரியும். சில பேர் போனால் நல்லது, இன்னும் 4 மாதம் வராமல் இருந்த நல்லது. அந்த காலத்தில் உபனிஷத்துக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதனால பிரியையா ஸ்திரியாம் அப்படின்னு உபனிஷத்து உதாரணம் கொடுக்கறது. ஓகே, அப்படி ஏன் இந்த உதாரணம் கொடுக்கறதுன்னா, அதேபோல் இந்த பிராக்ஞ புருஷ காலையிலேருந்து சம்சாரம் உலகத்தில் வேலை பண்ணி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் சுக துக்கங்களை அனுபவித்து அதுக்கப்புறம் எப்போ தான் அந்த விவகாரம் மனசெல்லாம் அது பாட்டுக்கு அதே சாந்தமாயிடுத்தோ, பிராக்ஞ புருஷனை ஆத்மா பிரம்மன் கூட போய் ஒன்றாயிடுறான். அதனால் அவனுக்கு எதுவுமே தெரியல, இந்த மந்திரமே எதுவுமே தெரியல, எனக்கு உள்ளேயே வெளியில் எதுவுமே தெரியல, நான் இருக்கேன்னு எனக்கு தெரியல, எதுவுமே தெரியலையே. அதனால் அந்த உதாரணம் கொடுத்துச்சுக்கு அதுபோல் அன்னு சொல்லி. இது சங்கரர் இன்னும் 1-2 உதாரணம் கொடுப்பார். ஜலத்திலிருந்தே உருவான அந்த உப்பு கட்டி, ஓகே, சால்ட் கிறிஸ்டல் திரும்பி தண்ணியிலோக்கு போயிடுச்சுன்னா இது ஒன்றாயிடுது இல்லையா? அதேபோல் ஒரு ஜலபாத்திரத்திலோ குளத்திலேயோ ஏற்பட்ட சந்திரனுடைய பிம்பம் இந்த தண்ணி கூட ஒன்றானது போல், தண்ணியிலே இருக்கிறது போல், தண்ணி கூட ஒன்றானது போல் ஆயிடுதா? ஸோ இப்படி பரமாத்மாத்தில் இவன் ஒன்றாயிடுறான். அதனால் அங்கே ஆனந்தம் இருக்கு, ஆனால் எதுவுமே தெரியல. சரியா? வெளியில் இருக்கிற இன்னொரு வஸ்து எதுவுமே தெரியல. அப்புறம் அவனுக்குள்ளே ஏதாவது துக்கமாவது சுகமாவது இருக்கான்னா அதையும் தெரியல. ஏந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், கனவுல இருந்து நான் கனவு பார்க்குறேன்னு யாரும் சொல்ல முடியாது. தூக்கத்தில் இருந்து நான் தூக்கத்தோட ஆனந்தம் அனுபவிக்கிறேன்னு அங்கே அவனு சொல்ல முடியாது. ஏந்திரிச்சு வந்தால் தான் சொல்கிறானு. அப்போ அங்கே உள்ள எதுவுமே வெளியில் விஷயம் எதுவுமே சொல்லலை, தெரியல. உள்ள அவனை விட அவன் சுகமாக இருக்கானா துக்கமாக இருக்கானா எதுவுமே தெரியல இல்லையா? ஜாகிரத ஸ்வப்னத்தில் ஆசைப்பட்டது போல் இங்கே எதுவுமே ஆசைப்படுறதில்லை, இங்கே எதுவுமே ஆசைப்படுறதில்லை. அப்போது அதுக்கு கடைசியில் உபனிஷத்தை எப்படி கன்க்ளூட் பண்ணுறதுன்னு இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆத்ம காமம், ஆத்மனே விரும்பிட்டா ஆத்மா கூட ஒன்றாயிட்டதுனால ஆத்ம காமஹா அகாமஹா பவதி. ஆத்மன்னு தெரிஞ்சவனுக்கு வேறு எந்த ஒரு காமம் இல்லாதவன் ஆயிடுவான். அப்படின்னா அவன் ஒரு என்ன சொல்கிறது, நோபடி. தூக்கத்தில் யாரும் நம்ம நோபடி. நோபடியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறோம், சம்படி ஆகும்போது சம்சாரம் தொடங்கிறது. நம்முடைய ப்ரொஃபைல் எதுவுமே சொல்ல முடியல அங்கே, நோபடி. அதனால் அதை ஆத்மகாமம் அகாமம். கடைசியில் ஒரு வார்த்தை சோகாந்தரம் అని சொல்கிறது. அப்படின்னா துக்க வர்ஜிதம். மேலே பயம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லியாச்சு, பாப்பம் எல்லாம் தர்மம் சொல்லி இங்கே கடைசியில் என்ன அதை வேணும்னா துக்கம் இல்லை. சம்சாரம் இஸ் ஈக்குவல் டு துக்கம், துவைத்தம் இஸ் ஈக்குவல் டு துக்கம். அதுக்கப்புறம் இந்த
3 வார்த்தைகள் இருக்கு. இது வந்து சங்கரர் இப்படி படிச்சுக்கணும் நம்ம. ஆத்மகாமஹ, ஆப்தகாமஹ. ஆத்மகாமஹ, ஆப்தகாமஹ. ஆத்மனி வாஞ்சிக்கிறவனும் ஆத்மா ஆயிட்டான். ஆத்மா ஆப்த காமஹ. அதனால அகாமஹ. இந்த 3 சேர்ந்து சங்கரர் பல இடத்துல பல வாட்டி இதான் சொன்னானே, ஞானி, ஆத்மா, மோக்ஷம், ஜீவன்முக்தனே எங்கெங்கே அவர் எம்ஃபசைஸ் பண்ணணுமோ இது சொல்லுவார். ஆத்மகாமஹ, ஆப்தகாமஹ, அகாமஹ. புரிஞ்சுத வார்த்தைகள் உங்களுக்கு? மந்திரத்தில் ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஆத்மகாமஹ, அகாமஹ இருக்கு. அது ஆப்த காமஹனது நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். கடைசி வரியில் பார்த்தீங்கன்னா ஆத்மகாமம், அகாமகம். இது இந்த மந்திரத்துடைய சாரம். அதுக்கு பிறகு 22வது மந்திரத்தில் இதே விஷயாన్ని கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே பாரு, எதுவுமே நீ பொதுவாக விவகாரத்திலோ லோகத்திலோ என்னென்ன சில உதாரணம் கொடுத்துட்டு உபனிஷத்து அந்த மந்திர இந்த விஷயத்தினை விஸ்தரித்து சொல்கிறதை. இது கூட ரொம்ப ஃபேமஸ் மந்திரம் இதெல்லாம். அத்ர பிதா பிதா பவதி, மாதா மாதா, லோகா அலோகா, தேவாः அதேவா அதேவாः, வேதா அவேதாः, அத்ர ஸ்வப்னः ஸ்வப்னே அஸ்தேனோ அத்ர ஸ்தேன அஸ்தேனோ பவதி, ப்ரூணா ப்ரூணः பவதி, சாண்டாலோ சாண்டாலः, பௌல்கசः பௌல்கசः, அஸ்ரமணோ அஸ்ரமணோ ஸ்ரமணோஸ்ரமணः, தாபசோ தாபசः, அனன்வாகும் புண்ணியேன அனன்வாகும் பாபேன, தீர்ணோ ஹி ததா சர்வாஸ்சோகான் ஹிருதயஸ்ய பவதி. பதங்கள் சிலது முக்கியமானது அர்த்தம் சொல்கிறேன். என்ன இதன்னா, அங்கே அத்திர, அத்திரன்னு அங்கே, எங்கே? தூக்கத்தில், சுஷுப்த அவஸ்தையில் ஒரு பிதா தகப்பனாரா இல்லை, அபிதா ஆயிட்டார். அப்படின்னா அந்த ரோல் அங்கே ஞாபகம் வரலையே. பிதாவாக இருந்தால் தகப்பனார என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, பையனுக்கு ஜாபு சரியில்லை, செட்டில் ஆகலை, பையனுக்கு அட்மிஷன் வேணும், பொண்ணுக்கு பையனை பார்க்கணும், இந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? பிதாவா அபிதா ஆயிட்டார். மாதா இங்கே எல்லாமே அதை சேர்ந்து படிக்கும்போது பிதா பிதான்னு வரும். பிதா அபிதா, ஆ நடுவில் தீர்க்கம் இருக்கிறதுனால ஆன்னு சேர்த்துக்கணும். பவதி வார்த்தையும் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும். ஒரு வாட்டி நடுவில் எங்கெங்கோ உபயோகப்படுத்திடுச்சு உபனிஷத்து. பிதா அபிதா பவதி, மாதா அமாதா பவதி, லோகாः அலோகா பவதி. நீ பூலோகத்தில் இருக்கியா, எந்த லோகத்தில் இருக்க? எதுவுமே இல்லை, எந்த லோகமும் கிடையாது. இங்கே லோகம் என்ன, 5 புலங்களினால் பார்க்கப்படுற 5 விஷயங்களும் இல்லை. ஆலோக்கியத்தை இது லோகஹானி கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லை அந்த 14 லோகங்களாவது ஏதாவது. தூங்கினவனுக்கு இனிமேல் லோகம் எங்கே இருக்கான்? கும்பகர்ணன் வந்து 6 மாதம் தூங்குவான்றான். அவனுக்கு நான் லங்கையில் தூங்கிட்டானா, வேறு எங்காவது தூங்கிட்டானா? அவனுக்கு எல்லாம் வந்து யானை வந்து மெதிச்சா கூட அவன் ஏந்திக்க மாட்டான். அதேபோல் தேவர்களை வந்து அதேவா பவதி. இங்கே கூட தேவான்னு சொல்லும்போதோ இந்த இந்திரியங்களுக்கு பின்னாடி ஒரு தேவதை இருக்குல்ல, அது ஏதாவது செய்கிறதா? நான் தேவத்தன் தானே, மைண்டு நீ படுத்துக்கோ, நான் வெளியில் போய் சினிமா பார்த்துட்டு வரேன்னு கண்ணு போகிறத. தேவதைகள் எல்லாரும் அதேவதைகள் ஆயிட்டாங்க. அப்புறம் வேதாக
வேதங்கள் கூட అవేదంగా ఆయిடுச்சு. அங்கே வேதத்தினால சாதன சாத்தியம் అనేది எது பொதுவாக இது படும், இது படிச்சுக்கோ, இது செய்ய, அது அடைவே, இதெல்லாம் இருக்கு. அங்கே என்ன, நீ வேதமும் சொல்ல முடியாது, எதுவுமே அடைய முடியாது, ஒன்றும் கிடையாது. வேதங்கள் எல்லாம் அவேதங்களாகி போச்சு, மந்திரங்கள் எல்லாம். அடுத்தது இதெல்லாம் பாசிட்டிவாக இப்படி சொன்ன போல் சொல்லி நெகட்டிவ் பாசிட்டிவ். ஒரு திருடன் ஸ்தேனா, அவன் எவ்வளோ பெரிய குற்றவாளி ஆகட்டும், திருடன் அவனுக்கு குற்றவாளி இல்லைங்க இல்லையா? திருடன் அதிருடன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ப்ரூணா அப்ரூணா பவதி. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறேன், அங்கே வரைக்கும் ஈஸியாக இருக்கேன். ப்ரூணான்னா சூத்ர புருஷனுக்கு பிராமண ஸ்திரீக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு சூத்ரான்னு கூப்பிடுவாங்க. ப்ரூணா, சாரி இல்லை நான் வேறு அர்த்தம் சொல்லிட்டு. ப்ரூணன்னா பிராமண ஹத்திய செஞ்சவங்க. நான் அடுத்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டுருக்கேன். ப்ரூணான்னா பிரம்ம ஹத்திய, பஞ்ச மகாபாதகங்களுக்குள்ள பிராமண ஹத்திய ரொம்ப இது பஞ்ச மகாபாதகம். அப்படி பிராமண ஹத்திய பண்ணவனு கூட அங்கே வந்து அப்ரூணா பவதி. அடுத்த அர்த்தம் தான் சாண்டாலகா அச்சாண்டாலகா பவதி. இதான் சூத்ர புருஷனுக்கு அப்படின்னா அப்பா, அம்மா வந்து பிராமண ஸ்திரீ, அப்படி பிறந்த அண்ட் இன்டர்மிக்ஸ் கேஸ்ட் மிக்ஸ் அப்படி பிறந்தவனு சாண்டாலகான்னு கூப்பிடப்படுது. சாஸ்திரம் டெஃபினேஷன் கொடுக்கணும்னு அப்படி. பௌல்கசா அப்படின்னா சூத்ர புருஷன் க்ஷத்ரிய ஸ்திரீ. அப்பா சூத்ரனாக இருக்கான், அம்மா வந்து க்ஷத்ரிய ஜாதியை சேர்ந்தவங்களாக இருக்கா. அப்படி பிறந்த குழந்தை அதை இருந்து அது அவனை வந்து பௌல்கசகான்னு கூப்பிடும். அடுத்தது அவனை இது எதுவுமே அங்கே இல்லைன்னு சொல்கிறது. இவன் இப்படி இருந்தான், அங்கே ஏதாவது இருக்கா? ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் எதுவுமே இல்லை, அன்டச்சபிள் அப்படின்னு சொன்னான். நான் பிராமணனாக இருக்கும்போதும் லோகத்தில் விவகாரத்தில் கொஞ்சம் தூரமாக இருப்பேன், எல்லார்கிட்ட போய் உட்கார மாட்டேன், எல்லா இடத்துல போய் சாப்பிட மாட்டேன், உட்கார மாட்டேன். ஆனால் இப்போ ட்ரெயினில் போகிறான், இவனுக்கு தெரியும் நல்லாவே பக்கத்தில் உட்கார்ந்தவன் வந்து வேறு ஏதோ ஜாதி சேர்ந்தவன் சொல்லி, ஆனால் வேறே வழி இல்லை அங்கே. அதுக்கப்புறம் தூங்கிட்டார். தூங்கினதுக்கப்புறம் இவர் கை போய் அவர் மேலே விழுந்துச்சு, தலை போய் அவருடைய தோல் மேலே விழுந்துச்சு. தூங்கியாச்சு, நல்லா போய் வண்டி ஆடிட்டுருக்குல்ல. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் திரும்பி தெரிஞ்சது இவன் அன்ட்டு. ஆனால் அங்கே தெரிஞ்சதோ இல்லையே, பேதம். ஸ்ரமணன்னா அசல் ஆக்சுவலாக சந்நியாசி பரிவ்ராஜகா அப்படின்னு அர்த்தம். ஸ்ரமங்கரோதி பரிஸ்ரமங்கரோதி இது ஸ்ரமணா. ஆத்ம ஜானத்துக்காக பிரம்ம ஜானத்துக்காக யார் ஸ்ரமிக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் ஸ்ரமணர்கள். அதுக்கப்புறம் ஜெயின மாங்ஸுக்கு ஸ்பெஷலாக அந்த பேர் கொடுத்து சொல்லப்படுறது இப்போ. அதனால தமிழ்நாடில் வந்து அந்த ஜெயினர்களுடைய விஷயம் எங்காவது நீ ஹிஸ்ட்ரியில் படித்த ஸ்ரமணர்கள்னு வரும். அது ஸ்ரமனில் வந்து வார்த்தை என்ன மாறிச்சோ தமிழில் தெரியாது, ஜெயின மாங்ஸு. பட் இங்கே பொதுவான அர்த்தம் சன்னியாசி பரிவிராஜகன். அங்கே சுவாமிஜி சன்னியாசிக்கு தூக்கத்தில் ஒரு சுவாமிஜின்னு சன்னியாசனுக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன தெரியுறத? ஞானி என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியல. அதனால எதுவுமே கிடையாது. தபஸு செய்கிறவனும் தாபசிக்கனா இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. இப்படி ஒரு லிஸ்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 முக்கியமான வார்த்தை உபயோகப்படுத்துறது. இது ஆல்ரெடி இந்த வார்த்தைகள் இது முன்னாடி சொல்லப்பட்டது தான். அனன்வாகதம் புண்ணியேனா அனன்வாகதம் பாப்பேனா. அனன்வாகதம்னா ஃப்ரீ ஃப்ரம் தி புண்ணிய பாப. அன்வகதம் அனன்வாகதம், நாட் அட்டாச்டு, நாட் கன்சர்ன்டு, எதுவுமே சம்பந்தம் இல்லை புண்ணியத்துக்கு பாபத்துக்கு அப்படின்னு. புண்ணிய பாபங்களில் கூட சம்பந்தம் இல்லாமல் ஆகிறதுக்கு என்ன காரணம்? இதோ மேலே இவ்வளோ சொன்னோம் இல்லையா,
அவன் கர்த்தாவும் இல்லை. எதை பற்றி பேசுகிறோம்? தூக்கத்தில் விஷயம் பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் அதே ஞானம் நினைவு விஷயம்னு அப்ளை பண்ணு. அதுக்கப்புறம் ஒருவேளை நீ அப்படி கேட்டால் அதோ தீர்ணகா கடைசியில் வார்த்தைகள், தாண்டினவன், அதிக்ராந்தக தாண்டிட்டான், தீரத்தனை தாண்டிட்டான். தீரம்னா பேங்க்னு அர்த்தம் ஆக்சுவலி, இல்லையா, கரை. ஓகே, அதனால 2-3 வார்த்தைகள் சர்வான் ஷோகான் கூட வார்த்தை இருக்கு. ஹிருதயஸ்ய ஹிருதயத்தில் இருக்கிற, ஹிருதயம்னா இங்கே மைண்டு, சோகம் அதெல்லாம் மனசுக்கு தானே. மனசில் ஹிருதயம் இருக்கிற எல்லா சோகங்களும் இல்லாமல் ஆயிடுத்து. அதெல்லாம் தாண்டினால அந்த காரணத்தினால் இவனுக்கு புண்ணியமும் பாப்பம் அங்கே புண்ணிய அனன்வாக காம புண்ணியான்னு சொல்லி 2-3 உதாரணங்கள் எடுத்துக்கிட்டால் பகவத்கீதையில் கதாசூன கதான் சூம்ச்ச, கதான் அகதான் போனவங்களை பற்றி போகிறவங்களை பற்றி நானுஷோச்சந்தி பண்டிதாக. கைவல்யோபனிஷத் ஈஷாவாசியம் எடுத்துக்கிட்டால் தத்திர கோ மோக கோஷ்க சோகः ஏகத்துவம் அனுபஷ்யத. ஏகத்துவத்தின்னு பார்த்துக்கப்புறங்கிற மோகம் இருக்குங்கிற சோகம் எங்கே இருக்கு? இல்லை, சாந்தோக்கியத்தில் பார்க்கும்போது தரதி சோகம் ஆத்மவித், ஆத்மனை தெரிஞ்சுக்கினவனு சோகத்தின்னு தாண்டி போயாச்சு. அது எல்லாத்துடைய சாராம்சம்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஸோ எல்லா பேதங்களும் ஒரு மனுஷனுக்கு பேதம்னா அவன் இந்த மாதிரி கஷ்டப்படணும், அவன் அந்த மாதிரி கஷ்டப்படணும், இவள் ஸ்திரீயாக பிறக்கணும், அவன் புருஷனாக பிறந்தான், அவன் நல்லா பணக்காரனாக இருக்கிறான், இவன் பணம் இல்லாதவன் இருக்கிறான், படித்தவனை படிக்க. இந்த பேதங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? புண்ணிய பாபந்தான், தர்மந்தான், புண்ணிய பாபம். அதனால் இந்த அனாத்ம லெவல்லோ உலக லெவல்லோ ஈக்குவாலிட்டி అనేది இல்லவே இல்லை, முடியவே முடியாது. அவன் அது கம்யூனிஸ்ட்டு அவன் சொல்லட்டும், சோஷலிசம் யாராவது சொல்லட்டும், ఈక్వాలిటీ అనేది ఇంపాసిబుల్ ఇన్ ద రిలేటివ్ వరల్డ్ అనాత్మలో. அதேபோல் ஆத்மலோ அன்ஈக்வாலிட்டி అనేది நினைக்கவே முடியாது, கொண்டு வரவே முடியாது, அங்கே இருக்கவே இருக்காது ஆத்மலோ. ஆனால் அனாத்மலோ ஈக்குவாலிட்டின்னு நீ எதிர்பார்க்கவே முடியாது. எந்த மாதிரி ஈக்குவாலிட்டி என்னென்ன நான் உதாரணம் சொன்னேன், படித்தவனு படிக்காதவன் அப்படின்னு. இப்படி எடுத்துக்கோங்க, சரீர உடம்பு லெவல்லையும் மனசு லெவல்லையும் புத்தி லெவல்லையும் ஈக்குவாலிட்டி இருக்கா? இல்லவே இல்லை. 2 பேர் ஒரு வேளை பார்க்கறதுக்கு ரெட்டை குழந்தைகள்னு சொன்னால் கூட, ஆனால் அவனுடைய இன்டெலிஜென்ஸில் டிஃபரென்ஸ் இருக்கும், அவனுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில் டிஃபரென்ஸ் இருக்கும். அதுதான் ஈக்குவாலிட்டி అనేది రిలేటివ్ వరల్డ్ అనాత్మలో இருக்கவே இல்லை. ஆனால் அந்த நித்ர சமயத்தில் எல்லாம் ஈக்குவலாகி போச்சு. அறிவு இருக்கிறவன் அறிவில்லாதவனும் எல்லோரும் பக்கத்தில் ஒரே மாதிரி, ஒன்றும் எதுவுமே தெரில. ஏன்னா அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சமயத்தில் புண்ணிய பாபத்துக்கு சம்பந்தம் இல்லாதனால, பேதம் இல்லாதனால ஈக்குவாலிட்டி. இதெல்லாம் தூக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அது நல்லா சிந்தனை பண்ணி நினைவுலோ இந்த சமத்துவம் சர்வாத்ம பாவத்தினை நான் எப்படி பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன? மனசு ஆக்டிவாக இருக்கு, வேலை பண்ணுறது, பிராரப்தத்தினால எதேதோ வந்துடுது போகிறது, அன்டச்சாக இருக்கணும், இன்டிஃபரெண்ட்.
உதாசீனவதாசீன மத்தியஸ்தத் உதாசீனனாக இருக்கணும். பகவத்கீதையில் இப்போ அதே தான் பார்த்துட்ருக்குறோம் 9வது அத்தியாயத்தில். சரி, இது 22வது மந்திரத்துடைய சாரம். அதுக்கப்புறம் 23வது மந்திரம், இன்னும் ரொம்ப முக்கியமான மந்திரம். படிச்சுடுறேன், சின்ன மந்திரம்தான். यद्वैतत् न पश्यति पश्यन्नैव तन्न पश्यति न हि द्रष्टुः दृष्टेः विपरिलोपः विद्यते अविनाशित्वात् न तु तद्वितीयम् अस्ति ततः अन्यद् विभक्तं यत् पश्येत्. மந்திரம் பார்க்கறதுக்கு இவ்வளோ சின்னதாக இப்படி ரொம்ப அப்படி இருக்கு. இந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம விசாரணைக்கு போகணும். கொஞ்சம் தெம்ப உஷாராக இருங்கோ. ஏன்னா 1/2 மணி நேரம் தாண்டி போச்சு. இந்த மந்திரம் உபனிஷத்து இது சொல்கிறதுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி ஒரு கேள்வி இருக்கு, ஒரு பூர்வபக்ஷி கேள்வி இருக்கு. என்ன கேள்வின்னு சொன்னால், 21வது மந்திரத்தில் ந கிஞ்சன பாஹ்யம், அங்கே இன்னொரு வாட்டி ந கிஞ்சன காமம் காமயத்தை ந கிஞ்சன பஷ்யதேன்னு சொல்லியிருக்கோம். மாண்டூக்கியத்தில் 7வது மந்திரத்தில் கூட 7 இல்லை, அங்கேயும் சுஷுப்தி பற்றி இப்படி சொல்லும் போதுன்னு கூட கோட் பண்ணோம். ஆனால் 21வது மந்திரத்தில் இங்கே பார்க்கணும். அங்கே பார்த்தா இந்த விஷயம் புரியாது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகே, புரியற போல் சொல்லி வைக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்துச்சு, பிருஹதாரண்யகத்திலேயே ஞாபகப்படுத்துகிற எங்கே வந்துச்சுன்னு. ஆனால் இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுற விதானம் உபனிஷத்து அற்புதம், வேறு தனியே இருக்கு. அதனால் இங்கே பாருங்கள், புஸ்தகம் வார்த்தைகள் எதுவுமே பார்க்க வேண்டாம், நான் ஞாபகப்படுத்து. அங்கே என்ன பார்த்தோம்? ந பாஹ்யம் ந ஆந்தரம் வேத. இந்த உதாரணம் சொல்லி பத்னி சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அங்கே எதுவுமே உள்ள வெளியில் எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். எதுவுமே தெரியலன்னா அர்த்தம் அங்கே ஆத்மாவும் தெரியல, அனாத்மாவும் தெரியல. ஆனால் அப்படி எடுத்துக்கலாம் இல்லையோ? இங்கே தான் கேள்வி கேட்குறான். ஆத்மா ஸ்வயம் ஜோதின்னு சொல்லி நீங்கள் 20 மந்திரங்கள் தலை அடித்து சொல்கிறீங்க. ஸ்வயம் ஜோதியாக இருக்கிற ஆத்மாவுக்கு தனக்குத்தானு தெரியாதோ? இப்போ நீங்கள் சொல்கிறதை பார்த்தீங்கன்னா, நான் கிஞ்சன பாஹ்யம் நான் ஆந்தரம் வேத அப்படின்னா அங்கே அஜ்ஞானமும் இல்லை ஞானமும் இல்லை. பெரிய கான்ட்ரடிக்ஷன் இது. ஞானம் கூட இல்லைன்றீங்க, அப்போ சூன்யமா? இப்போ நீங்கள் பேசுகிற ஞானம் அதெல்லாம் எங்கே போயிடுச்சு? உங்கள் ஆத்மா ஸ்வயம் ஜோதிக்கு என்ன ஆயிடுது? அட்லீஸ்ட் தன்னு தானாவது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? வை த ஸ்வயம் ஜோத் ஆத்மா cannot know anything in the sleep and it cannot know itself also. அப்போ அங்கே எந்த ஞானம் இல்லாத மாதிரி ஆயிடுது. அஜ்ஞானம் இல்லைன்னு ஒத்துக்கிறோம், ஞானம் இல்லாமல் ஆயிடுது. அதனால இந்த கேள்விக்கு பதில் தான் இந்த மந்திரம். ஆனால் அந்த மந்திரத்துடைய அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். சரியா? என்னன்னா, இப்போ வரைக்கும் நம்ம படித்தோம், சாஸ்திரமும் சொல்கிறதே ஆத்மான்னு எப்போ பேசுகிறோமோ
அதனை வந்து 2 படிகளுக்குள்ள 2 லெவல்ஸில் 2 கேட்டகரிஸ் இல்லைன்னா 2 டைப் அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி தான் படித்து வந்துட்டுருக்குறோம். இப்போ நான் முதல் கொஞ்ச நேரம் இந்த டிஸ்கஷனோட ஃபஸ்ட் பார்ட்டுன்னு சொல்ல போகிறேன். என்னன்னா, ஆத்மா எல்லாத்தையும் இல்லுமினேட் பண்ணுற பிரகாசகம், எல்லாத்தையும் விளங்க செய்கிறது, எல்லாத்தையும் அப்புறம் என்ன சொல்கிறோம், ஆத்மா வந்து மனசனையும் கூட அதை பிரகாசிக்க செய்கிறது. எந்த விதத்தில் மனசனை பிரகாசிக்க செய்கிறது? அதில் ஒரு பிரதிபிம்பத்தின் உருவாக்கி சிதாபாச ரூபத்தில் எல்லாம் படிச்சதா, கஷ்டம் கிடையாது, ஆனால் ஜாக்கிரதை கேட்கணும். இதெல்லாம் படித்தோம். அப்புறம் ஸோ ஆத்மா பிரகாச ரூபமாக இருந்து மனசனையும் பிரகாசிக்கப்படுறது. அப்படி అనేది அது ஒரு காரியமா? ஆத்மா எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது ப்ளஸ் மனசுன்னு பிரகாசிக்க செய்கிறது అనేది வந்து அது ஒரு ஆக்ஷனா, ஒரு ஈவெண்ட்டா, இல்லைன்னா ஒரு ப்ராசஸ்ஸா? ஆத்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஆத்மா இல்லுமினேட்டரும் கிடையாது, சீரும் கிடையாது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அந்த பிரகாசிக்க செய்கிறது வந்து ஆத்மா வந்து இது இந்த பாயிண்ட்டு தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பேசிட்டோம். கரண்ட்டு பற்றி உதாரணம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? கரண்ட்டு வந்து நான் இன்னைக்கு இந்த ஃபேனுக்குள்ளே போய் ஃபேனு சுத்த வைக்கிறேன், இந்த பல்புன்னு நான் பளிச்சுன்னு செய்கிறேன் நினச்சி ஒரு எஜெண்டா வச்சுக்கிட்டு வருதான்னு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? போன வாரம். அப்போது எந்த ஒரு டெசிஷன், வில்லு, டிசைரு, ஒரு ஆக்ஷனாக அப்படி இல்லாமல் ஆத்மா பிரகாசிக்குது. இது தெரிஞ்சுக்கணும், இது ஒத்துக்கணும். இதெல்லாம் பாயிண்ட் வைஸ் சொல்லிட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து சரி, ஆத்மா பற்றி முதல்ல பார்க்கும்போது 2 லெவலில் பார்க்கணும்னு சொன்னோம். ஒரு லெவலில் இருக்கிற ஆத்மா வந்து ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், பாரமார்த்திக சத்தியம் ஆத்மா. இந்த ஆத்மா வந்து எந்த ப்ராசஸும் அது பண்ணாதனால, எது இல்லுமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈவெண்ட்டாகவும் இல்லாதனால, ஒரு ஆக்ஷனாகவும் இல்லாதனால, அது வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷனு, ஒரு இங்கிலீஷ் வார்த்தைகள் ஈஸி தான், அது ஒரு ஈவெண்ட். அப்படின்னா கிளாஸ் வந்து 11 மணிக்கு தொடங்கிச்சு, இது ஒரு ஆக்ஷனாக இருக்குது, ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது, ஒரு டைமுக்கு தொடங்கிச்சு. ப்ராசஸ்ஸு, ஈவெண்ட்டு, ஆக்ஷன்னு சொன்னாவே டைம் பவுண்டு. எது டைம் பவுண்டு காலத்தினால் ஏற்படுறதுன்னா அது அனித்தியம். கரெக்டா? ஆனால் இந்த ஆத்மா எது நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் பிரகாசிக்க செய்கிறதுனே, அந்த ஆத்மாவில் இந்த மாதிரி தான் ஒரு ஆக்ஷனாகவும் ஈவெண்ட்டாகவும் ப்ராசஸாகவும் பண்ணாமல் அது நடக்கிறதுன்னா, அப்போ அந்த ஆத்மாவுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு பேர் கொடுக்கணும், நிர்விகார திரஷ்டா. விகாரம் இல்லாத நிர்விகார திரஷ்டா. திரஷ்டான்னா சாட்சி, ஆனால் ஒரு விகாரம் ஏற்படலை. அதேபோல் இன்னொரு பதம் கொடுக்கணும், அப்படி இருந்து எப்பவுமே எல்லாத்தையும் சாட்சியான்னு கவனிச்சிருக்கணும். இல்லை சாட்சி, அது வந்து நித்திய திருஷ்டியோடு இருக்கு. 2 பேர் கொடுத்துட்ருக்குறோம் ஆத்மாக்கு, ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸுக்கு. நிர்விகார திரஷ்ட, நிர்விகார திருஷ்டி. சரியா? அப்படி இருந்து இந்த மனசனே பதார்த்தத்துக்குள்ள அது மைண்டனு சைத்தன்யம் பண்ணுறது,
தன்னுடைய பிரதிபிம்பம் கொடுத்துட்டு ஆர்சி சிதாபாசம் எல்லாம் தெரிஞ்ச பதங்கள் தான். அதனால ஆத்மா எல்லாத்தையும் அது எப்பவுமே பார்க்கறது, நித்திய திருஷ்டி, அது மறக்கக்கூடாது. அப்போ மைண்டுன்னு ஆத்மா எப்பவுமே பார்த்துட்ருக்கேன். மைண்டுன்னு ஆத்மா எப்பவுமே பார்த்துட்ருக்கேன். இங்கே வரைக்கும் ஒரு பார்ட் டிஸ்கஷன். ஆத்மா ஒன்று பற்றி சொல்லிட்டுறேன். ஆத்மா ஒன்று தான். ஆனால் இப்போ நம்ம புரியறதுக்கு நம்ம அனுபவத்தில் இங்கே ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கு, மைண்டில் ஒரு பிரதிபிம்பம்னு ஒன்று இருக்குது, சிதாபாசம்னு சொல்லிகிட்ருக்குறோம். இந்த செகண்ட் பார்ட் விசாரணையில் இப்போ இந்த ஆர்சி கதை என்ன? சரி, மைண்டில் ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டுச்சு, ஆத்மனால் ஏற்பட்டுச்சு. ஆனால் ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகலை, மாறலை, அது எதுவும் ஆகலை. நிர்வீகார திரஷ்டா நித்திய திருஷ்டி, அது மறக்கக்கூடாது. ஆனால் ஆர்சி விஷயத்தில் இந்த வியாபகாரிகமானது, இது எம்பெரிக்கல் அப்படின்னா பூர்வகமானது. இங்கே தான் அனுபவம் எல்லாம் ஏற்படுறது. இந்த சிதாபாசம் அங்கே ஆக்டிவாக இல்லாதனால, மைண்ட் ஆக்டிவாக இல்லாதனால தூக்கத்தில் அனுபவம் ஏற்படலை. ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம்? வியாபகாரிக்கம், எம்பெரிக்கல் இன் இங்கிலீஷில். இது அனுபவபூர்வகம். ஓகே, தமிழில் கூட சொல்லலாம் அனுபவபூர்வமானது. அப்போ இந்த செகண்ட் சொல்கிற சிதாபாசத்துக்கு கூட ஆத்மான்னு சொல்லலாம். என்ன, ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் தானே இங்கே ஏற்பட்டது. அதனால் இது ஆத்மானு கூப்பிட்டான்னு சரி. அதனால தான் பகவத்கீதையில் 15 அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன, மமை வாம்சம், என்னோட அம்சந்தான் இந்த லோகத்தில் ஜீவபூதாளுக்குள்ள சனாதனமாக அது நான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கேன். அம்சமாக எங்கே? மனசுனே அந்த சட்டில் மேட்டரில் இல்லையா? அப்போது இந்த சிதாபாசம் என்ன பண்ணுறது? அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். ஆத்மா எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது, அதில் மைண்டினையும் பிரகாசிக்க செய்கிறதுன்னு சொன்னோம் இல்லை இப்போது. அப்போது சிதாபாசம் என்ன பண்ணுறதுன்னா, சிதாபாசம் உலகத்தினை பிரகாசிக்க செய்கிறது. சிதாபாசம் உலகத்தினை பிரகாசிக்க செய்கிறது. ஓகே, சிதாபாசம் கூட பிகம்ஸ் த பிரகாசிக்க செய்கிற, அப்புறம் பார்க்குற இது ஆயிடுது. இதையும் திரஷ்டாகிறது, இதுக்கும் திருஷ்டி வந்துச்சு. எது? உலகத்தினை பார்க்கறது. அப்போ உலகம் தெரிகிறதுக்கு காரணம் மைண்டுன்னு சொல்லக்கூடாது. மைண்டுன்னு உபயோகப்படுத்துக்கும். ஆனால் சிதாபாசம் இல்லைன்னா மைண்டு வேலை பண்ணுறதா? மைண்டு ஜடம். அப்போது சிதாபாசம் மைண்டுன்னு பார்க்குறதுன்னு சொல்லக்கூடாது. சிதாபாசம் உலகத்தின்னு பார்க்குறது, உலகத்தினை பிரகாசிக்க செய்கிறது. பார்க்குறதுன்னு அதுதானே திருஷ்டி, திரஷ்டா. மேலே ஆத்மாக்கு சொன்னது போல இந்த சின்ன ஆத்மா நான் வச்சுக்கோங்க இப்போதைக்கு, சோட்டா ஆத்மா. அப்போது ஆனால் மேலே என்ன சொன்னோம்? அப்போது இந்த மைண்டுன்னு பார்க்குறது யார்? இந்த பெரிய ஆத்மா, பெருமாள். அந்த பெரிய ஆத்மா தான் மைண்டுன்னு பார்க்குறது. ஆனால் சிதாபாசம் மைண்டுன்னு பார்க்கல, உலகத்தினே மைண்ட் உபயோகப்படுத்துறதுன்னு உலகத்தினைக்கு திரஷ்டாவாக இருக்கு. இந்த டிஸ்கஷன் இது முன்னாடி நம்ம பண்ணல. இன்னும் அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. அதனால் ஆத்மா ஓசிக்கு ரெண்டு, முதல் ஆத்மாக்கு ஓசி என்ன ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸுக்கு 2 ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம்.
கொடுக்கலாமா? என்ன ஸ்டேட்டஸ் அது? என்ன ஒன்று திரஷ்டாவாக இருந்து எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது, அது பிரகாசிச்சு பார்க்கறது. சீயராகவும் இருக்கு, இல்லுமினேட்டராக இருக்கு. மொத்தத்தினி முதல்ல இது சொல்லுவோம், மைண்டுன்னு பிரகாசிக்க செய்கிறதுன்னு சொன்னோம். மைண்டுன்னு மட்டும்தான் பிரகாசிக்க செய்கிறதுன்னு நினச்சக்கூடாது, எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறதுன்னு வச்சுக்கணும் சியர். அப்புறம் ரெண்டாவது என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம்? ஆத்மா சிதாபாசமாக இருந்து, ஆத்மா சின்ன ஆத்மாவாக இருந்து லோயர் ஆத்மாவாகி இன்னொரு அவதாரம் எடுத்துக்கிட்டு அது உலகத்தினை பார்க்கறது. ரெண்டு சொல்லலாம். இப்போ அதான் 2 ஸ்டேட்டஸ் கொடுத்தோம் ஒரே ஆத்மாவுக்கு. எல்லாத்துக்கும் இலுமினேட்டராக இருக்கு, சீராக இருக்கு. இன்னொரு அவதாரம் எடுத்துக்கிட்டு மைண்டில் சிதாபாசமாகி அது உலகம் மொத்தத்தினை பார்க்கறது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, வென் சிதாபாச, இப்போ சிதாபாச விஷயத்துக்கு வருவோம். ஆத்மா பற்றி சொல்லிட்டோம். நிர்விகார திரஷ்டா, அந்த பாயிண்ட்ஸ். நித்திய திருஷ்டி. சிதாபாச விஷயத்துக்கு வரும்போது இது ஆத்மாவுடைய அவதாரம்னு சொன்னானோ, இது ஆத்மாவுடைய இன்னொரு லோயர் ஃபார்ம்னு சொன்னால் கூட இங்கே சில பெக்யூலர் தனிப்பட்ட சில விஷயங்கள் இங்கே ஏற்படுறது. இதுதான் பாயிண்ட். தனிப்பட்ட விஷயங்கள். இப்போது இந்த சிதாபாசம் உலகத்தின்னு பார்க்குறதுன்னு சொன்னோம். உலகத்தின்னு பார்க்குறதுக்கு காரணம் சிதாபாசம். அப்படி பார்க்கும்போது சம் பெக்குலாரிட்டிஸ், வித்தியாசமான விஷயங்கள் நடக்கிறது. என்னன்னா, இங்கே இந்த பார்க்கறது, உலகத்தினை தெரிஞ்சுக்கிறது பார்க்குறதுன்னா அது ஒரு ஆக்ஷன். இங்கே அது ஒரு ஈவெண்ட்டு, அது ஒரு ப்ராசஸ். எங்கே? சிதாபாச விஷயத்தில். அதனால் இப்போது மேலே சொன்னதை வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தா எப்படி இந்த மாதிரி அது ஒரு ஆக்ஷனாகவும் ஈவெண்ட்டாகவும் ப்ராசஸாக இருக்குது. ஒரு சமயத்தில் ஆரம்பமாய் ஒரு சமயத்தில் முடியும். உலகம் பார்க்குறது அந்த விஷயங்கள்னா, ஏன்னா மனசனே விருத்திகள் இல்லாமல் பிரதிபம் சிதாபாசம் ஏற்பட்டதே மனசில் தான். ஆனால் அந்த மனசு எப்போ ஆக்டிவாக இருக்குமோ, அது விருத்திகளின் உருவாக்குமோ, அந்த விருத்திகள் மாறும். அப்படி மாறும்போதெல்லாம் இந்த சிதாபாசத்துடைய கெப்பாசிட்டி உலகத்தினை பார்க்கறது, காமிக்கிறது, தெரிஞ்சுக்கிறதுனே அந்த விஷயம் கூட மாறும். புரிஞ்சுத விஷயம்? அப்போது இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? மேலே அங்கே நிர்விகார திரஷ்டா, நித்திய திருஷ்டின்னு சொன்னோம். ஜஸ்ட் ஆப்போசிட். அதுக்கு இங்கே என்ன கொடுக்கணும்னா சவிகார திரஷ்டா. விகாரங்கள் இருக்கு, விகாரங்கள் இருக்கு. அது அந்த விகாரங்களுக்கு காரணம் இந்த சப்போர்ட்டாக இருக்கிற இந்த மைண்டு விருத்திகள். மைண்டு விருத்திகள். சிதாபாசம் தனியாக உலகத்தை எப்படி பார்க்கும்? மைண்டில் தான் சிதாபாசம் ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு இங்கே இன்னொரு வார்த்தை சொல்லி ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். புரிஞ்சிச்சு உங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று அனித்திய திருஷ்டியான்னு கொடுக்கணும். இது 2 வார்த்தைகள் இம்பார்ட்டண்ட். ஆத்மாவுக்கு 2 வேஷம். ஒன்று பர்மனெண்ட் வேஷம், ஒன்று டெம்பரரி வேஷம். பர்மனெண்ட் வேஷத்தில் நிர்விகார திரஷ்ட, நித்திய திருஷ்டி. இங்கே சவிகார திரஷ்ட. சம்ஸ்கிருதம் பதம் சொல்லி கஷ்டம் ஒன்றும் இல்லை. விகாரமே ஏற்படாமல் எப்பவுமே சாட்சியாக இருக்குது. எல்லாத்தையும் நித்தியம் அந்த பார்க்குறதுனது நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே விகாரங்களோட கூடி இருக்கு, ஆனால் நித்தியம் பார்க்கறதில்ல. ஏன் இந்த பாயிண்ட் நித்தியம் பார்க்கறதில்ல? தூக்கத்தில் பார்க்கலையே. தூக்கத்தில் பார்க்கலையே. ஏன்? மைண்டு மூடிக்குச்சு. இப்போ புரியுறதா? உலகத்தினை காட்டுறதுக்கு சிதாபாசம் ரெடியாக இருந்தால் கூட மைண்ட் இஸ் நாட் அவைலபிள். விருத்திகள் இல்லை. ஸோ 2 வந்துச்சு நமக்கு இப்போ. அதனால தான்
தூக்கத்தில் எந்த மாடிஃபிகேஷனும் இல்லாதனால மனசு நித்ரா விருத்திக்கு போயிடுச்சு. அது விருத்தி தான். நித்ரான்னு விருத்திக்கு போனதுனால அங்கே சிதாபாசத்துக்கு வேலை இல்லை. அதனால தான் பிளாங்க்கு, உலகமே எல்லாம் இல்லை, மைண்ட் அங்கே நித்ர விருத்திக்கு போயிடுச்சு. அப்போ மைண்டுடைய விருத்திகள் மேலே ஆதாரப்பட்டிருக்க சிதாபாசத்துடைய வேலை. அதனால அது விகாரங்களோடு கூடியிருக்கிற திரஷ்டா அண்ட் மாறிக்கொண்டே இருக்கிற திரஷ்டா. அனித்திய திருஷ்டி, மாறிக்கொண்டே இருக்கிற திருஷ்டி, பார்வை. இந்த விஷயங்கள்ல இப்போ பேசினது உதாரணம் சொல்கிறேன். இன்னும் 2 ஒரு விஷயம் சொல்லு. நம்ம ஆல்ரெடி இதையும் புதுசு ஒன்று இல்லை, பேசியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் இருந்திருக்காது அங்கே. இந்த பிருஹதாரண்யத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஜஸ்ட் உதாரணம் 1:4:10 அப்படின்னா 1வது அத்தியாயத்தில் 4வது பிராமணத்தில் 10வது. ஆனால் அந்த மந்திரத்தில் ரொம்ப பெருசாக காணாது. அங்கே அவித்யா சூத்திரத்தில் நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம் விஸ்தரித்து. சங்கர பாஷ்யத்தில் காணப்படும் தெரியுமா என்னன்னா, திருஷ்டி துவயம், 2 ரகமான திருஷ்டி. அப்போது இந்த பாயிண்ட்டு நம்ம சொல்லலை, அது ஜஸ்ட் படித்தோம் அவித்யா சூத்திரத்துக்கு தகுந்த ஆனால் அந்த பாஷத்தில் இருக்கு என்ன 2 நித்திய திருஷ்டி அனித்திய திருஷ்டி. இப்போ புரிஞ்சுதா என்னன்னு? திரஷ்டே திரஷ்டாம் திரஷ்டுஹு அப்படின்னு வார்த்தை. இது 3வது அத்தியாயத்தில் 3:4:2, அதில் 3:4:23, 3:8:11 இந்த வார்த்தை திரும்பி வந்தது. ந திருஷ்டே திரஷ்டாரம் சர்வாந்தரஹ அத்ருஷ்டோ திருஷ்டா ந அன்யஹ அதஹ அஸ்தி திரஷ்டா. 3:8:11 ஏததக்ஷரம் கார்கி திரஷ்டும் திரஷ்ட்ரு கலு அக்ஷரே கார்கி. அதனால் இந்த திரஷ்டா திரஷ்டு అనేది ஒன்றும் இல்லை. இப்போ தானே சொன்னோம் திருஷ்டி அன்னோம், அதெல்லாம் இல்லுமினேட்டர் அண்ட் சீயர். அதனால் இந்த சிதாபாசம் இன்ஃபீரியர் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். இப்போ உதாரணம் சொல்கிறேன், இந்த வரைக்கும் பேசுனது உதாரணம் கூட படுசுதான். ஆனால் இப்போ இந்த பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு உதாரணம் பார்க்கணும். கண்ணாடி, சூரியனுடைய வெளிச்சம் விழும்போது நான் கண்ணாடின்னு கொண்டு கண்ணாடி மைண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணாடி இஸ் த மைண்டு போல், மைண்டு. இங்கே வெளிச்சம் பிரதிபிம்பம் ஏற்பட்டுச்சு. அப்போது சூரியன் மைண்டுனே பிரகாசிக்க செய்கிறாரு. இப்போ இந்த இதில் பிரதிபிம்பம் உள்ளலைன்னா இது தலையில் வச்சுட்டா இப்படி கண்ணாடி தெரியுறதே இல்லையா உங்களுக்கு? ஏன் சூரியன் வெளிச்சம் இருக்கு, அதுதான் நித்திய திருஷ்டி. சூரியனும் கண்ணாடின்னு தெரிவிக்கிறாரு எப்பவுமே, எல்லாத்தையும் தெரிவிக்கிறாரு. ஆனால் இந்த மைண்டனே கண்ணாடி அவைலபிளாக இருக்கும்போது அதுக்கு அந்த ஷைனிங் கெப்பாசிட்டி இருந்தால் அங்கே பிரதிபிம்பம் ஏற்படுறது. அது மட்டும் இல்லை, இப்போது நான் இது இப்படி ஜன்னலுக்குள்ளேருந்து உள்ளக்கு போடுறேன் ரூமுக்குள்ளே. அந்த ரூமுக்குள்ளே போடுறது என்னன்னா மைண்டு கண்ணாடி, பிரதிபிம்பம் வெளிச்சம் சிதாபாசம் இருந்தால் தான் உலகம் தெரியுது. நல்ல சிந்தனை பண்ணணும். என்னுடைய மைண்டு அந்த சிதாபாசம் பிரதிபிம்பம் இருக்கிறதுனால உலகம் எல்லாம் தெரியறது. இது புரியறதுக்கு பாருங்கள். இப்போ திரும்பி கண்ணாடி இருக்கு, கண்ணாடி மட்டும் உலகத்தின்னு பார்க்க முடியுமா? ஐ மீன் அந்த இருட்டு ரூமில் வெளிச்சத்தின்னு போட்டு காட்ட முடியுமா? தெரிய வைக்க முடியுமா? தெரியாது. சரி, கண்ணாடியில் பிரதிபிம்பம் எங்கே விழும்? சிதாபாசம் எங்கே விழும்?
சர்வத்திலையும் பிரகாசிக்க செய்கிற ஆத்மா இருக்கு. ஆனால் ஆத்மா மைண்டுன்னு பிரகாசிக்க செய்கிறதுன்னு சொன்னோம். உலகத்திலையும் பிரகாசிக்க செய்யும். ஆனால் எப்போ சிதாபாசம் மூலமாக சிதாபாசம் இருக்கணும். அதனால தான் ஆத்மாவுக்கு 2 ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த கண்ணாடி இப்போது இது இப்படி குப்புறப்படுத்திக்கிச்சு. கண்ணாடி தூங்கிச்சு. குப்புறப்படுத்திக்கிட்ட சிதாபாசம் அங்கே இல்லை, உலகம் தெரியல. நித்திரை குப்புறப்படுத்துகிறது தானே. என்ன மைண்டு தூங்கிச்சா? இப்போ மைண்டு தூங்கிறதுனால சிதாபாசம் ஆக்டிவாக வேலை பண்ணாதனால பிம்பமான ஆத்மா இல்லைன்னு சொல்லலாமா? கேள்வி என்ன? உங்கள் ஸ்வயம் ஜோதி ஆத்மா அங்கே ஏன் தெரிஞ்சுக்கல தன்னு தானே? ஆத்மாக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கிறதுன்னு வேலை கிடையாது. ஆத்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஏகமேவா த்விதீயம்னா அது எதுன்னு பற்றி தெரிஞ்சுக்கும். தெர் இஸ் நோ செகண்ட், இட்ஸ் ஒன் வித்தவுட் செகண்ட். அங்கே அது எதுக்கு தெரிஞ்சுக்கும் அப்போ? ஆனால் மைண்டுனே நித்திய திருஷ்டின்னா மைண்டுன்னு பிரகாசிக்க செய்கிறது. அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? இப்போ கண்ணாடி எக்ஸாம்பிள் புரிஞ்சால் நான் சொன்னது சிந்தனை வார்த்தைகள் புரிஞ்சிடும். அதனால் மைண்ட் இருக்கிறதுனால நம்ம உலகத்தின்னு பார்க்கல. அதில் சைத்தன்ய ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இருக்கணும். அதனால தான் அந்த பிரதிபிம்பம் வேலை பண்ணினோம்னா உலகத்தின்னு பார்க்குறதுக்கு மைண்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனால் மைண்டு தனியாகவும் ஜகத்துன்னு தெரிஞ்சுக்க முடியாது, சிதாபாசம் தனியாகவும் தெரிஞ்சுக்க முடியாது, 2 இருக்கணும். அதனால் அப்போ அதில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கிறது. மைண்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா சரிப்போ அந்த சிதாபாசம் இல்லாமல் ஆகிடுது. திரும்ப எப்போ மைண்டு வருதோ சிதாபாசம் உள்ளது. இப்போது கண்ணாடி நான் இப்படி வச்சேன், இப்படி திருப்பிட்டேன், இப்படி பிரதிபிம்பம் ஏற்படுறது, பிரதிபிம்பம் போயிடுச்சு. இந்த வேலைக்கு அந்த மேலே இருக்கிற சூரியனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா? நல்லா சிந்திக்கணும். ரொம்ப ஆழமான விஷயம். ஆத்மாக்கு ஒன்று அசங்கா எதேதோ சொல்லிட்டு இருக்கிறோம் தவிர நான் என்னுடைய ஸ்வரூபம் அந்த அளவுக்கு அப்படியானே உணர்ந்த தவிர இதெல்லாம் சரியாகாது. அதனால் ஆயிடுச்சு. இப்போ புரிஞ்சது 2 சொன்னோம் விஷயம். இப்போ இன்னும் என்கொயரி இருக்கு. என்னென்னா இப்போ கேள்வின்னு அப்படி தான் இருக்கு. அங்கே ஏன் ஒன்றும் தெரியலன்னு. சரி, ஜாகிரத அவஸ்தையில் இப்போ எந்த திருஷ்டி ஆக்டிவாக இருக்கு? 2 சொன்னோம் இல்லை, நித்திய திருஷ்டி அனித்திய திருஷ்டின்னு 2 சொல்லியிருக்கோம். நினைவில் இருக்கும்போது என்ன திருஷ்டி ஆக்டிவாக இருக்குன்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லணும்? நினைவில் என்ன திருஷ்டி ஆக்டிவாக இருக்குன்னு சொன்ன என்ன சொல்லணும்? 2மே. என்ன அது நித்திய திருஷ்டி எங்கே போகும்? நித்திய திருஷ்டி இருக்கு. அதானே 2 ஸ்டேட்டஸு கொடுத்திருக்கோம் ஆத்மாக்கு. அப்புறம் அனித்திய திருஷ்டி 2 இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கனவுல கூட 2மே இருக்கு. ஆனால் நினைவில் இருக்கிற அந்த அளவுக்கு அங்கே மைண்டு ஃபுல்லி ஆக்டிவாக இல்லை. மைண்ட் இஸ் ஹாஃப் ஆக்டிவ்னால பட் ஸ்டில் அங்கே கூட நித்திய திருஷ்டி ஆத்மா எப்பவுமே இருக்குது. அது மாறவே மாறாது. நித்திய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதன. கீழே சொல்கிற கதையெல்லாம் கொஞ்சம் ஏதோ அப்படி இல்லை நல்லா இருக்கும். சிதாபாசம் என்னோடய மைண்டு கண்ணாடி எல்லாம் ஹோல்டிங் ஆன் அதில் போய் நிற்கிறது, அதில் இருக்கிறது, அது உணர்றது అనేది சூக்ஷ்மாதி சூக்ஷ்மமாக இருக்குது. எவ்வளவோ அலர்ட்டாக டீப்பாக திங்க் பண்ணு. ஆனால் சரி, 2 திருஷ்டி நினைவில் இருக்கு, 2 திருஷ்டி கனவுல இருக்கு. நமக்கு கேள்வி எங்கே வந்துச்சு? தூக்கத்தில் நித்திய திருஷ்டியான ஆத்மா
வேலை பண்ணிகிட்டே இருக்கு. நித்திய திருஷ்டியான ஆத்மா வேலை பண்ணல, வேலை அதுன்னு அது எப்பவுமே அது அப்படியே இருக்கு. ஆத்மா மட்டும்தான் இருக்கு அங்கே. நித்திய திருஷ்டி ஆத்மா மட்டும்தான் அங்கே வேலை பண்ணுறது தூக்கத்தில். அனித்திய திருஷ்டி சிதாபாச அங்கே வேலை இல்லை, ஒர்க் பண்ணல. அதனால ஒன்றுமே உலகம் தெரியல. ஆத்மாவுக்கு தன்னை தானாவது தெரிஞ்சுக்கணுமானே கேள்வி வந்து தன்னை தானு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆத்மாவுக்கு. திரும்பி தன்னை தானு தெரிஞ்சுக்கணும்னு ஆயிடுச்சுன்னா அது வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகுமே. அதனால விருத்திகள் எதுவுமே இல்லாதனால அங்கே காணும். சந்தேகம் வந்தால் புரியலன்னு உடனே கண்ணாடின்னு இமேஜின் பண்ணுவோம். கண்ணாடி மைண்டு, அது குப்புறப்படுத்திக்கிட்டால் பிரதிபிம்பம் இல்லை, திரும்பி வருது. நீ எத்தனை வாட்டியாவது பண்ணு, எத்தனை வாட்டியாவது தூங்கும். பகல் தூங்கும், மத்தியானம் தூங்கும், எப்போ தூங்கும், உலகம் காணாமல் போகிறது. ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா, அது அப்போது அங்கே ஆத்மா நித்திய திருஷ்டி ஆத்மா இருக்கேன்னு எப்படி தெரியும், எப்படி சொல்லுவீங்க? பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி இன்னும் கிளியர் ஆகலை. அந்த விஸ்ராந்தி எடுத்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கிற அந்த அனித்திய திருஷ்டி சிதாபாசத்தினை அனித்திய இல்லை மைண்டினை, மனசனை, கண்ணாடினை இந்த நித்திய திருஷ்டி ஆத்மா பிரகாசிக்க செஞ்சுட்டே இருக்கு. அதுதான் சார், அது எப்படி தெரியும் பிரகாசிக்க செய்யறது? நீங்கள் சொல்கிறீங்க. தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் ஸ்தோத்திரம். प्रागस्वाप्स्यमिति प्रबोधसमये यः प्रत्यभिज्ञायते தூங்கி ஏந்திரிச்சதுக்கப்புறம் நினைவில் இருக்கிற வேக்கர் நான் தான் தூக்கத்துக்குள்ளே போயிட்டேன்னு ஏந்திரிச்சு வந்த உடனே உனக்கு ஞாபகம் இருக்கு, அறிவு இருக்கு, ஏற்படுறது, பிரத்யபிக்ஞை ஏற்படுறதே. எப்படி ஏற்பட்டுச்சது? எப்படி இப்படி சொல்ல முடியுறது உன்னால்? இல்லை தூக்கம் ஆனந்தமாக இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? அதுதான் ப்ரூஃப், அதுதான் ப்ரூஃப். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் செய்யும்போது சுரேஸ்வராச்சாரியர் அவர் ஏதுன்னா மானசோல்லாசம் வச்சுட்டு நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின்னு படிக்கலை. சரி ஒரு வாட்டி நார்மலாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரான்னு முடிச்சிட்டோம். தெரியல, டைம் வந்துச்சுன்னா அவர் 100க்கு மேலே தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு 6-10 ஸ்லோகங்களுக்கு அவர் 100க்கு மேலே ஸ்லோகங்கள் எழுதி ஈஸியாக. ஏன்னா சங்கரர் ஏதுன்னு அந்த ஒரு ஸ்லோகத்தில் அதில் வந்து சாரம் எடுத்து புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இந்த இடத்துல அந்த சுரேஸ்வராச்சாரியர் ஏதின ஸ்லோகம் சுஷுப்தி சமயேப்யாத்மா சத்யஜான சுகாத்மக. சுஷுப்தி சமயத்தில் கூட ஆத்மா எது நித்திய திருஷ்டி நிர்விகார திரஷ்டாவே இருக்கிற சத்தியஜான, சத்தியம் ஞானம் ஆனந்தம்னு உபயோகப்படுத்துகிறார் அவர். ஆனந்தம் இருக்குன்னு இது எல்லோரும் ஒத்துக்கிறோம் இல்லையா? அது தூக்க ஆனந்தமாக பிரம்மானந்தமாக ஆனந்தம் இருக்கு. மக சுகம் அவாப்ஸ்யமிதி, நான் சுகம் அனுபவிச்சேன், அங்கே ஆனந்தத்தை அனுபவிச்சானே. சுகம் அவாப்ஸ்யம், నేను அது அந்த அனுபவிச்சானன்னு சொல்லி இதி ஏவம் பிரத்யபிக்ஞாயதே யதஹ. யாரோ ஒருத்தனால் அப்படி திரும்பி அப்படி சொல்ல முடியறதுன்னா இங்கே ஆத்மானேது இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த நித்ரான விருத்தின்னு யார் பிரகாசிக்க செஞ்சான்? எப்படி இப்போ அது மெமரியில் வந்து உன்னால் சொல்ல முடியறது? இன்னும் நிறைய ஸ்லோகம் எழுதுவார் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு. அது பொருத்தமாக இருக்குன்னா நான் ஒன்று எடுத்து சொன்னேன் உங்களுக்கு. சரியா? இந்த கேள்விக்கு உபனிஷத்து நாம் இவ்வளோ பேசியிருக்கோம். ஓகே சார், ஐ திங்க் நவ் ஐ ஆக்செப்ட். அந்த பூர்வபக்ஷி கேட்டார் கேள்வி,
உபனிஷத்து பதங்களை பாருங்க, ஜஸ்ட்டு 2-3 நிமிஷம். ஸோ இதுதான் விசாரணை. மொத்தம் 2 லெவலில் பண்ணியிருக்கோம். நித்திய திருஷ்டி அண்ட் அனித்திய திருஷ்டி. ஒரிஜினல் கான்ஷியஸ் லெவல் அண்ட் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் லெவல் சிதாபாச. மந்திரத்தில் பார்த்தா 23ல் இது கொஞ்சம் கிரிப்டிக்காக இருக்கு. தது இது இப்படி எடுத்துக்கிறேன் நான். அங்கே தது நவை பஷ்யதி. அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே ஆத்மா ஒன்றும் பார்க்கல, எதுவுமே செய்யலை, என்ன ஒன்றும் தெரியல இல்லையா? அப்படின்னு இது கேள்வி, இதுதான் கேள்வி. ததன்னா ஆத்மா நவை பஷ்யதி, எதுவுமே பார்க்கல. அப்படியே உனக்கு சந்தேகம் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அங்கே உபனிஷத்து டைரெக்டாக சொல்ல மாட்டேங்குது, வேறு பதங்களுக்குள்ளே இருக்கு. நம்ம அங்கே சேர்த்துக்கணும். தது ந, நீ அப்படி சொன்னது அது கரெக்டான அந்த கேள்வி. நீ அப்படி கேட்கறது ஆத்மா பார்க்கலை అనేది பூர்ணமான கருத்து இல்லை. ஜாகிரதை புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். நீ பாதி ஏதோ புரிஞ்சுக்கிட்ட, ஆத்மா பார்க்கலை అనేది. that is not correct. That is not completely correct what you are thinking. ஆத்மா பார்க்கலை అనేది. அப்போது ஆன்சர் பதில் என்ன? அங்கே என்ன சொல்கிறதுன்னா பஷ்யன் வை தது ந பஷ்யதி. ஆத்மா பார்த்துட்டு இருக்கு, ஆனால் பார்க்கல. இது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார். 12 மணி ஆயிடுச்சு. கான்ட்ரடிக்டராக இருக்கு. அதில் பதில் இருக்கு. அந்த பதில் புரியணும்னா இப்போ நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தவிர அது புரியாது. இப்போ டைம் ஜாஸ்தி ஆனதுனால குளுக்கோஸ் லெவல்ஸ் எல்லாம் குறையும் பாடியிலனால இப்போ பிரெயின் அவ்வளோ வேலை பண்ணாது. அடுத்த இந்த பதங்களுக்கு அது எப்படி అనేది நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.